Justice G.R. Swaminathan has passed an order. It is on duty now. நான் ஒரு ஹிந்து வீடு வழியா போவேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவது மயிலாவது இன்னைக்கு புலன்சேவை யாரை கைது பண்ணிருக்கு? நான் கேட்கிறேன், நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர், மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது. கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இன்னைக்கு பெரிய என்னமோ நீங்க கோர்ட்டை மதிக்கிறவங்க மாதிரி ரெட்ட விஷயம் எதுக்கு போடுறீங்க? நானும் என் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறவதான். முருகனை காப்பாத்துறோம்னு அமித்ஷா வந்தப்பே தெரிஞ்சிருச்சு நீங்க இந்த அரசியல் பண்ண போறீங்க, மத கலவரம் பண்ண போறீங்கன்னு. ஒருபோதும் இந்த மண் அதற்கு இடம் கொடாது. 100 வருஷமா தானங்க RSS. நாங்க காலங்காலமா 2000 வருஷமா தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டு தானே இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க எதுக்கு உள்ள இப்ப பிரச்சனை பண்றீங்க? ஏற்கனவே ராஜா நாங்க அயோத்தி போல இந்த திருப்பரங்குன்றத்தை ஆக்குவோம்னு சொல்லியிருந்தாரு. இவங்க அயோத்தி மாதிரி மாத்துறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது. நீங்க அடுத்த தர்காவை தான் குறி வைக்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த இந்துத்துவ அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சிக்காரன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாமி கூட கத்து கொடுத்தானுல. பிஜேபி காரன் தான் நம்ம சாமி அறிமுகப்படுத்தினா. இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான வணங்குகின்ற முறையை நம்மளுக்கு தெரிஞ்சுதா? இல்ல இவங்க சாமிக்கு புரோக்கரா? இல்ல சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா? இவங்க எல்லாம் இல்ல வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது. இத்தனை கோடி மக்கள் இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோமா? மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்காங்க, நல்லதா இருக்கிறாங்க. இவங்க கலவரம் பண்ணுவதற்காக அதுக்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் உனக்கு வேணுங்கிற நடந்ததுன்னா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருவேன். நீ மருத்துவமனை கட்டுறதுக்கே அரசாங்கத்தினால பிஜேபி காரால முடியல. நீ கொடுத்த வாக்குறுதி அது. நீ இங்க தர்கா வெடிக்கணும்னு நின்றுட்டு இருக்கிறனா? இவங்க எதுக்கு விடணும்? நம்ம எதுக்கு விடணும்னு கேட்கிறோம். நம்ம அங்க தர்கா வெடிச்சு ஐடி பார்க் கட்ட போறானா, இல்ல சயின்ஸ் லேப் கட்ட போறானா, இல்ல ராயரோட போறானா? அவன் அங்க என்ன செய்ய போறான்? அவன் ராஜாக்கு என்ன தெரியும்? அறிவியல் தெரியுமா? அல்லது பொறியியல் துறை தெரியுமா? என்ன தெரியும்? சண்டை போட தெரியும், கலவரம் பண்ண தெரியும், அசிங்கமா பேச தெரியும். இவங்களை நம்பி நம்ம ஊர் இழந்துடக்கூடாது. கவர்மெண்ட் சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி பாரு, எங்களுக்கு மெட்ரோ வரது வழி பாரு. மதுரைக்கு மெட்ரோ வரது வழி இல்ல, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க. ஆனா தர்கா வெடிக்கணும், நம்ம முஸ்லீம் நோண்டணும், முஸ்லீமை குத்தணும். நாங்களாம் ஒன்னாதான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ யார் முதல்ல? ராஜா யார் முதல்ல? எங்க ஊருக்கு நீ ஏதாவது போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணிருக்க? நீ என்ன பண்ணிருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? உங்க கட்சி என்ன பண்ணிருக்குது? பிஜேபியில தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் கட்சியில கிடையாது. அல்லது பிஜேபி கூடிய ஒரு தலைவர் தமிழர்களுக்காக போராடி வழக்கு வாங்கினாரு, ஜெயிலுக்கு போனாரு, போராட்டம் பண்ணாரு, ஏதாவது ஒருத்தர் காமிங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் அங்க கிடையாது. அப்ப இவங்க தமிழ்நாட்டில் இங்க மதுரைக்குள்ளார தர்கா வெடிப்பேன், முஸ்லீம் எனக்கு விரோதியா மாத்துவேன், முஸ்லீம் கடையில வாங்காத அப்படின்னா இவங்க என்ன நடந்துற போது? ஆனா இதே மண்ணுக்காக இஸ்லாமியர்கள் எத்தனை போராட்டம் பண்ணிருக்காங்க, எத்தனை பங்களிப்பு செய்திருக்காங்க, எங்களோட எத்தனை போராட்டங்கள் இங்க நின்று இருக்காங்க, அவங்களோட அமைப்புகள் எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு செய்யுது. வெள்ளம் அவங்க தான் நிக்கிறாங்க, மழை அவங்க தான் நிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நிக்கிறாங்க. நீங்க ராஜா பார்த்தா கேளுங்க. ராஜா சார், தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக நீங்க பண்ண நல்ல காரியம் ஒண்ணு சொல்லுங்க. சொல்லு. இப்ப இவங்க இந்த பாஜக அங்க போய் மேல போடணும்னா அது ஊருக்குள்ள அது இந்த போட்டி போறாமன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஏதோ பகை இழுத்து விடுறாப்புல இருக்கு பொதுமக்களுக்கு. அது இப்பத்தே ஏற்றுது. அது கூட முதல் சொக்கப்பான் இங்க இதோட சரி, நாங்க தான் அந்த சொக்கப்பா மரமே வெற்றாளுங்க. நாங்க தான் வெளியூருக்குள்ள உள்ளூர்காரன் பிரச்சனை பண்ண மாட்டான். இப்போ வெளியூர்ல இருந்து ஆளுகள் இந்த உள்ளூர் ஆளுகள் கொஞ்சம் பிரச்சனை பண்றது மோடி கட்சிக்காரங்க தான் பிரச்சனை பண்றாங்க. அது தேவையில்லாதது இல்லையா? எல்லா மதத்துக்காரர்களும் சந்தோஷமா இருக்குங்க. சொல்றோம், ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணனா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகின்றன. நம்பர் ஆகிறதுக்கு, எண்கள் வர்றதுக்கு, வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு வருடம் கூட ஆகிறது. ஆனால் கண்டெம்ட் பெட்டிஷன் காலையில ஃபைல் பண்றாங்க, மாலை 5 மணிக்கு வழக்கு எடுக்கிறாரு, 5:05க்கு விரட்டாரு, ஒரு ஆர்டர் போடுறாரு, 6 மணிக்குள்ள தீபம் ஏத்துறேன்னா நான் கண்டெம்ட் ஆர்டர் நான் போடுவேன்னு சொல்றாரு. எவ்வளவு வேகமா இருக்கிறாரு. வாமா மின்னல்னு சொல்ற தர்கா பக்கத்துல ஏத்துறது தான் பழக்கன்ற மாதிரி ராம ரவிக்குமார் சொல்றாரு. அதான் நாங்க கேட்கிறோம். அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் அவர் கொடுத்தாரா? என்ன ஆதாரம் கொடுத்தாரு? ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது கல்வெட்டு இருக்கா? ஏதாவது புத்தகம் இருக்கா? ஏதாவது ஆய்வு இருக்கா? கோயில் அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்களே. 10 பேர் 10 இடம் சொல்றாங்க. ஏதோ யார் முடிவு பண்றது சொல்லுங்க? இந்துன்னு சொல்லி யார் வேணாலும் வழக்கு போடுங்க. ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எலுமலைக்காரர். இங்க இருந்து 60-70 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நபர். அவர் நான் முருக பக்தர்னு சொல்றாரு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இது வரைக்கும் அது மாதிரி பிரச்சனை வரல. இப்ப இந்த வாட்டி தான் புதுசா வந்திருக்கு பிரச்சனை. இது வரைக்கும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இது வரைக்கும் இருக்காங்க, இப்ப வரைக்கும் இருக்காங்க. யாரும் எந்த பிரச்சனை கொண்டல. இது யாரோ புதுசா இந்த பிரச்சனை கிளப்பி விட்டுருக்காங்க. மற்றபடி அவங்களாம் யாரும் எதுவும் இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, யாரோ இது புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருக்காங்க. மற்றபடி யாரும் இந்த பிரச்சனையை கொண்டு வரல. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க
நடக்கலை. மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக அவங்கவுங்க இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக தான் போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் வந்து யாரு கூடயும் பகை எதுவுமே இல்லாமல் எல்லாமே தாயா பிள்ளையாக பழகிட்டு தான் இருக்காங்க. இது இப்போதைக்கு தேவையில்லாத இஷ்யூவாக தான் தெரியுது. ஏன்னா எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கு. இந்த ஊரில் இது தேவையில்லாத பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு டெய்லி. எப்படி சொல்கிறதுன்னா நார்மலாக போகிற மக்கள் வந்து இதை வந்து பெருசாக பெரிய விஷயமாக எடுத்துக்கல. வெளியிலேருந்து வர்ற மக்கள் தான் இதை பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள நார்மல் போகிறவங்க அண்ணன் தம்பியாக மாமா மச்சனாக தான் பழகிட்டு இருக்காங்க. இது அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லை, இஷ்யூவாக ஆக்கப்படுது. அதான் விஷயம். அதெல்லாம் யாருமே பாகுபாடு யாருமே பார்க்கல. அது அவங்களே ஒத்துமையாக தான் இருக்காங்க. தேவையில்லாத வேலை கட்சிகள் பார்க்குற வேலை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அது ரொம்ப வருஷமாக நடக்குது, புதுசாலாம் நடக்கலை. அது ரொம்ப வருஷமாக அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ புதுசாக இது கிளப்பி விடுறாங்க. இதுக்கு முன்னால் நான் வந்து 50 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் பிரச்சனை. 50 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமி அவங்க பக்கம் போகும், அவங்க சாமி நம்ம பக்கம் வரும், வீதியெல்லாம் சுற்றும். எங்கள் சாயா பிள்ளையாத்தே இருந்தோம். இப்போ தான் பிரச்சனை நடக்குது. காலந்தொட்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் இது. இப்போ ஒரு மாதமாக தான் பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அந்த தெருவில் உள்ளவங்களை கேட்டால் தான் மேக்ஸிமம் விஷயம் தெரியும். தெருவில் உள்ளவங்க சொல்கிறது ஃபுல்லாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு தெரியாது. அங்கே வந்து அந்த தெருவில் உள்ள மக்களுக்கு தெரியும் எல்லாமே. அவங்க சொல்கிறது இப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் போய் சேவை அறுத்துருக்கோம், ஆடு அறுத்துருக்கோம், அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த மலை என்ன இப்போயா வந்தது, இல்லை தர்கா இப்போ வந்தது? அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. புதுசாக கிளப்பிடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு இதை பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன, அவங்க கட்சி வளர்க்குறதா லாபமாக இருக்கும், வேறு என்ன இருக்கும்? கட்சியை இப்படி தான் காமிக்கணும்லாம் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணியும் காமிக்கலாம்ல. இப்படி மத கலவரம் பண்ணுறதுனால யாருக்கு நல்லது நடக்க போகுது? யாருக்குமே நல்லது கிடையாது. முருகன் பக்தருக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, அந்த மாதிரி கோஷம் தான் நான் இதனால வரை நான் கேட்டிருக்கேன். ஆனா நேற்று அவங்க நேற்று செய்தியில பாக்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதிய மாதா கே ஜே அப்படின்றாங்க. பாரத மாதா கே ஜே. அது வந்து இதை எப்படி நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? எந்த சன்னிதானத்திலையும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படல, கேட்டதும் கிடையாது. ஏன் அங்க அவ்வளவு அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இடத்துல கொடுக்கணும்ன்றேன். மாமி மச்சின மாதிரி பேசி பழகிட்டு வரோம். அவங்கள வந்து வேற்றுமையா நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது. அவங்க வந்து மாமி மச்சின மாதிரி தான் நம்ம வந்து, அவங்க வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்க, நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வழியில போயிட்டு தேவையில்லாத வில்லங்கள், தேவையில்லாத பிரச்சனை, இது எதுக்கு? முருகபக்தனா இருந்து நான் என்னோட கருத்து ஏற்கல, கலவரம் வரக்கூடாது. முருகபக்தனா இருந்து ஒரு கலவரத்தை வந்து வர்றத வந்து என்னால வந்து, அதாவது எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, என்னால வந்து சீர்நிக்க முடியல.